வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்தி. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் திருவாகரன். கொழும்பு மாவட்ட செயலக புதிய கட்டடத்தின் முதல் தொகுதி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பு நாராயண்பிட்டி எல்விட்டிகல மாவட்டத்தில் இன்று இடம்பெற்றது. 1853ஆம் ஆண்டு புறக்கோட்டை டேம் வீதியில் நம் நாட்டின் முதலாவது அரசு அதிபர் அலுவலகம் நிர்மாணிக்கப்பட்டது. இது ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்டதாகும். இந்த பிரதேசத்தில் மக்கள் நெருக்கமாக வாழ்ந்து வருகின்றனர். இடவசதிகள் குறைவாகவே இங்கு காணப்படுகிறது. மாவட்ட செயலாளர் அலுவலகம் வேறொரு இடத்தில் அமைக்கப்படுவதன் தேவை நீண்ட காலமாக நிலவி வந்தது. இதற்கமைய நாராயண்பிட்டியில் புதிய அலுவலகத்தை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. 20 மாடிகளை கொண்ட கட்டட தொகுதியின் முதலாம் கட்ட பணியின் கீழ் 6 மாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு 160 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 400 ஆசனங்களும் கேட்போர் கூடம் ஒன்றும் 110 கலந்துரையாடல்களுக்கான அறைகளும் இதில் அடங்கியுள்ளன. நவீன தொழில்நுட்பத்திற்கு அமைய மாவட்ட செயலகம் முழுமையாக கணனிமயப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் 13 பிரதேச செயலாளர் அலுவலகம் இதனுடன் தொடர்புபட்டுள்ளது. சுமார் 29 லட்சம் மக்களுக்கான சேவையை மேற்கொள்வதே இதன் நோக்கமாகும் என்று மாவட்ட செயலாளர் கமல் பத்மசிறி தெரிவித்தார். ஜனாதிபதி கொழும்பு மாவட்ட செயலக அலுவலகத்தின் இணையதளத்தை ஆரம்பித்து வைத்தார். அமைச்சர்களான HM ஃபவுசி, WDJ செனவிரத்ன, தினேஷ் குணவர்தன, சுசில் பிரேமஜயந்த, பிரதி அமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன, மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கிழக்கு மாகாணம் முதலீடு செய்வதற்கு தற்போது மிகவும் பொருத்தமான பிரதேசம் எனவும் இந்த மாகாணத்தில் பல்வேறு முதலீடுகளை நீங்கள் செய்து நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அதற்கான உத்தரவாதத்தை அளிப்பதாகவும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிழக்கில் முதலிடுவோம் என்ற துணைப்பொருளில் அமைந்த முதலீட்டாளர் மாநாடு கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் கிழக்கு மாகாண விவசாய, கால்நடை உற்பத்தி, மீன்பிடி, கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆபிஸ் நசீர் அகமது தலைமையில் இன்று ஆரம்பமானது. இன்று ஆரம்பமான முழுநாள் கருத்தரங்கில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்ப உரையை நிகழ்த்திய அமைச்சர் பெசில் ராஜபக்ச முதலீட்டாளர்களுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்தார். அவர் தனது உரையில் முதலீட்டுத் துறையில் எந்த ஒரு மாகாணமும் இதுவரை நினைத்து பார்க்காத ஒரு செயலை கிழக்கு மாகாணம் துணிந்து முன்னெடுத்திருக்கின்றது. இதனை நான் வரவேற்கின்றேன். மாகாண அமைச்சர் ஆபிஸ் நசீர் அகமது அவர்களை நான் நன்கு அறிவேன். அவரின் இந்த முயற்சி எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை தருவதாகவும் அமைச்சர் பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் I must first congratulate the minister, provincial minister. I have been involved in the government for many years, but I have never seen a provincial council taking an initiative in a new direction to promote investment in the province. So I just want to congratulate Nasir Ahmed for கிழக்கில் முதலிடுவோம் என்ற உத்தியோகபூர்வ இணையதளமான www.investinEast என்ற இணையதளத்தையும் அமைச்சர் பெசில் ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு கிழக்கு மாகாணம் பாரிய பங்களிப்பு செய்து வருகின்றது. 2020 இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தும் வகையிலான ஜனாதிபதியின் எண்ணப்பாட்டிற்கு வலுவூட்டும் வகையில் கிழக்கில் முதலிடுங்கள் என்ற திட்டத்தின் மூலம் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கிழக்கு மாகாணத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். அதேவேளை 20,000 பேர் தொழில் வாய்ப்பை இதன் மூலம் பெறுவார்கள். கடல் தொழில்துறை, சுற்றுலா தொழில்துறை, வர்த்தக மற்றும் கைத்தொழில்துறை, விவசாயத்துறை உள்ளிட்ட 30 விசேட திட்டங்களை கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர்களான பெசில் ராஜபக்ச, லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன, ரவுப் ஹக்கீம், சுசில் பிரேமஜயந்த, HM ஃபவுசி, கிழக்கு மாகாண ஆளுநர் மொஹான் விஜய் விக்ரம, மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் உட்பட அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாடு சம்பந்தமாக மாகாண அமைச்சர் கருத்து இன்று நடைபெற்ற கிழக்கில் முதலீடு செய்யுங்கள் என்ற அந்த மாநாடு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று ஏறத்தாழ 25 நாடுகளுக்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டமை எங்களுக்கு மிகவும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளித்திருக்கின்ற வேளையிலே
அவர்கள் முதலீடு செய்வதற்கான உத்தரவாதத்தை எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். மிகவும் சீரியஸாக கிழக்கிலே முதலீடு செய்வது சம்பந்தமாக அவர்கள் மிகவும் தீவிரமாக ஆலோசித்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல முதலீட்டாளர்கள் எங்களுடைய அந்த முதலீட்டு திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக அவர்களுடைய ஆலோசனைகளை முன்வைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏறத்தாழ 25க்கு மேற்பட்ட நாடுகள், அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஜெர்மனி, யூகே, டர்க்கி, சவுதி அரேபியா, UAE, குவைத், ஒமான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், மால்டீவ்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான், கொரியா, சைனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பல நாடுகள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டது மாத்திரமல்ல, இலங்கையிலே இருக்கின்ற 180க்கு மேற்பட்ட ஆக பெரிய கம்பெனிகள் இந்த மாநாட்டிலே இதுவரை கலந்து கொண்டிருக்கின்றது. கைது செய்யப்படும் இலங்கை மீனவர்கள் தொடர்பாக தளர்வான கொள்கையை கடைபிடிக்க இந்தியா உடன்பட்டுள்ளது என்று கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்திய வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த உடன்பாடு காணப்பட்டுள்ளது. இலங்கையில் கடற்றொழிலாளர்களை மேம்படுத்துவதற்கும் இந்தியா முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளது. கடற்றொழிலாளர்களை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையின் பின்னர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் நேற்றிரவு நாடு திரும்பினர். இந்திய வம்சாவளியினரின் பிரவாசி பாரதிய திவாஷ் மாநாடு அண்மையில் புதுடில்லியில் கோலாகலமாக இடம்பெற்றது. அரசியல் பிரமுகர்களின் தலைமையில் ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன. இம்முறை இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு விசேட கருத்தரங்குகளும் அவர்கள் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் சம்பந்தமாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இதேவேளை உலக நாடுகள் வாழும் இந்திய வம்சாவளியினரில் சிலர் இனம் காணப்பட்டு இந்திய ஜனாதிபதியினால் கௌரவிக்கப்பட்டனர். இம்மாநாட்டுக்கு இலங்கையிலிருந்து இளைஞர்கள் உட்பட 18 பேரை கொண்ட குழுவினருக்கு புதுடில்லி விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இம்மாநாட்டில் விசேட ஒரு அம்சமாக புதிய சினிமா தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக பிரபல இந்திய திரைப்பட நடிகர் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் கலந்து கொண்டு விளக்கம் அளித்ததுடன் கலை கலாசார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. இங்கே வந்திருக்கும் தோழர்களுக்கு பிற தேசங்களில் வாழும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் தமிழர்களின் சார்பாக என் வணக்கம். நான் பிரதிநிதி அல்ல, உங்களில் ஒருவன். இலங்கை வாழ் இந்திய வம்சாவளியினருக்காக டாக்டர் கமலஹாசன் தனது வாழ்த்துக்களை ரூபவாணி அலைவரிசையின் ஊடாக தெரிவித்தார். இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நாளை நல்ல நாளாக மலரும் என்ற நம்பிக்கை உங்களைப் போல் எனக்கும் இருக்கிறது. அன்று வருகிறேன். வணக்கம். கமலஹாசனுக்கு வாழ்க. తెలుగు ఇండస్ట్రీ 100 కోట్లకు చేరుకుంటుంది. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாதம் மற்றும் மோதல் நிலைமைகளினால் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யாதவர்களுக்கு 2013ஆம் ஆண்டுக்கான குறைநிரப்பு வாக்காளர் பட்டியலில் தமது பெயரை பதிவு செய்வதற்கான மேன்முறையீடுகளை முன்வைப்பதற்கான கால அவகாசம் இவ்வருடம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திகாமடுல்ல, திருகோணமலை தேர்தல் தொகுதிகள் சம்பந்தமான குறைநிரப்பு பட்டியல் பூர்த்தி செய்யப்பட்டு தற்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார் தொடர்பான விசேட அறிக்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஜனாதிபதி மாளிகையில் வைத்து ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை தளர்த்துமாறு கோரி சிறைச்சாலை கைதிகள் சிலர் போகாம்பர சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி சமீபத்தில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர்.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் நடத்தப்பட்ட 40 நிமிட பேச்சுவார்த்தையின் பின்னர் உண்ணாவிரதத்தை விட சிறை கைதிகள் உடன்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்தபடி சிறை கைதிகளின் பிரச்சினை ஜனாதிபதிக்கு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சம்பந்தப்பட்ட சிறை கைதிகள் தொடர்பாக விசேட அறிக்கையை தயார் செய்யுமாறு ஜனாதிபதி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட 424 கைதிகள் மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 223 கைதிகள் தொடர்பாக விசேட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக சிறைச்சாலை மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் ஜி விதானகே தெரிவித்தார். இது தொடர்பாக சிறைச்சாலை மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் ஜி விதானகே கருத்து வெளியிடுகையில், மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் குறித்த வரலாறு எந்த சிறையிலிருந்து எந்த சிறைச்சாலையிலிருந்து போது எந்த நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என விசாரித்தார். சிறைச்சாலைகளில் கழித்த காலம், மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த காரணம் என்ன என்பது தொடர்பாக இந்த விடயத்தில் ஆராயப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டார். டெங்கு நோய் தீவிரமாக பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை செய்துள்ளது. 2 நாட்களுக்கு மேல காய்ச்சல் இருக்குமாயின் உடனடியாக சிகிச்சைக்காக அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை, கழுபோவில போதனா வைத்தியசாலை ஆகியவற்றில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு பாராசிட்டமால் தவிர்ந்த வேறு எந்த மருந்துகளையும் வைத்தியர்களின் சிபாரிசின்றி வழங்க வேண்டாம் என்று ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளரும் விசேட வைத்தியருமான ரத்னசிறி ஹேவகே தாய்மாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களின் கவனஈனத்தின் காரணமாக டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடு, பாடசாலை, புதிய கட்டட நிர்மாண பகுதிகள் ஆகியவற்றில் டெங்கு நுளம்புகள் பெருமளவில் பெருக்கக்கூடும். கொழும்பு, மொரட்டுவ, கடுவெல, தெய்வளை போன்ற பிரதேசங்களில் டெங்கு நோயாளர்கள் பெருமளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வருடத்தில் நாடு முழுவதிலும் அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 634 ஆகும். கொழும்பு எல்லைக்குள் மாத்திரம் 244 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆற்றல் மிக்க நிர்வாக அதிகாரியான விமல் ரூபசிங்க இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழங்கினார். அமைச்சர் கெஹலிய ரம்புக்கெல்ல இந்த நியமன கடிதத்தை புதிய தலைவரிடம் இன்று கையளித்தார். புதிய கூட்டுத்தாபன தலைவர் விமல் ரூபசிங்க ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆவார். இவர் இங்கிலாந்தின் பெர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பட்டத்தையும் பெற்றுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஊடக டிப்ளோமாவை பூர்த்தி செய்த இவர் இலங்கை நிர்வாக சேவையில் 30 வருட கால அனுபவத்தை கொண்டவராவார். இவர் அரசாங்க அதிபராக சில காலம் பல்வேறு பிரதேசங்களில் சேவையாற்றினார். கலாசாரம் மற்றும் கலை அலுவலர்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளராகவும் மத்திய சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் ஜனாதிபதி தொழில் மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த அமைச்சின் ஊடக செயலாளராக பதவி வகித்தார். இதேவேளை இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்தின் செயற்பாட்டு பணிப்பாளராக சட்டத்தரணி நிமல் போபகே நியமிக்கப்பட்டுள்ளார். ஊடக அமைச்சில் இவருக்கான நியமன கடிதத்தை அமைச்சர் கெஹலிய ரம்புக்கெல்ல வழங்கினார். அரச நிர்வாக அதிகாரியாகவும் கணக்காய்வாளராகவும் பணியாற்றியுள்ள இவர் தொழில் பயிற்சி அதிகார சபையின் உபத்தலைவராகவும் மனிதவள அபிவிருத்தி இலங்கை தேசிய சபையின் தலைவராகவும் சேவையாற்றியுள்ளார். ஊடக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித ஹேரத், ரூபானி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே, தலைமை நிறைவேற்று அதிகாரி காமினி ராசபுத்திர உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் உள்ள இயற்கை நீர்வளங்கள் தொடர்பான தகவல் கட்டமைப்பை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பத்திரமுள்ள சர்வதேச நீர்வள முகாமைத்துவ நிறுவனத்தில் இன்று காலை நடைபெற்றது. நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜெரம் பெர்டின் ஜனாதிபதியை வரவேற்றார். ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு நினைவு பலகை ஒன்றும் திரை நீக்கம் செய்யப்பட்டது. நாட்டில் உள்ள நீரின் அளவு, பாவனைக்கு தேவையான நீர் தொடர்பான பிரச்சினை, திட்ட அறிக்கை ஆகியவற்றை மேற்கொள்வது இந்த நிறுவனத்தின் நோக்கமாகும். நீர்வளத்தின் முக்கியத்துவத்தை கண்காணிப்பதற்கு விசேடவியலாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்போருக்கான உதவும் முறையொன்றும் இலங்கையில் மேற்கொள்ளப்படுவது முதலாவது சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது. புதிய நடைமுறை குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன, சரத் அமுனுகவ, பிரதி அமைச்சர்களான கீதாஞ்சன குணவர்தன, நிருபமா ராஜபக்ச உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அத்தனகல பிரதேச சபையின் புதிய கட்டடம் திறக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இக்கட்டடம் நேற்று மாலை பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. வயங்குட நகரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மேம்பாலம் திறக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி புதிய பிரதேச சபை கட்டடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். குறைந்த வசதிகளை கொண்ட கட்டடத்திலேயே இதுவரை காலம் இந்த சபையின் செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு மாற்றீடாக பல வசதிகளை கொண்ட புதிய 2 மாடி கட்டட தொகுதி நிட்டம்புவ நகர மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டது. அரசாங்கம் இதற்கு 80 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளது. அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ, நிர்மல கொத்தலாவல, பிரதியமைச்சர் சரண குணவர்தன, அத்தனகல பிரதேச சபை தலைவர் உப்புல் மகேந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் 332 பட்டதாரிகளுக்கு இன்று ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டன. இவர்கள் கணிதம், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களை போதிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் மொழி மூலம் 240 பட்டதாரிகளுக்கும், சிங்கள மொழி மூலம் 92 பட்டதாரிகளுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டன. இவர்கள் நேரடி நேர்முக பரீட்சையின் மூலம் தெரிவு செய்யப்பட்டனர். இவர்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பணியாற்றுவார்கள். இந்த நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண சபை கல்வி அமைச்சர் விமலவீர திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பத்தனை, போகாவத்தை, கொட்டகல, மேஃபீல்டு ஆகிய பிரதேசங்களில் முன்பள்ளி பாடசாலைகளை திறந்து வைக்கும் நிகழ்வுகள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றன. வேர்ல்டு விஷன் நிறுவனத்தின் உதவியுடன் பல லட்சம் ரூபாய் செலவில் இந்த முன்பள்ளி கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களில் வாழும் ஆரம்ப பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டினை இலக்காக கொண்டு இந்த பாடசாலைகள் திறந்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பிரதியமைச்சர் முத்து சிவலிங்கம், மத்திய மாகாண சபை உறுப்பினர்களான ராம், பிலிப் குமார், ரமேஷ்குமார், சக்திவேல, கணபதி, கனகராஜ் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு கழுதாவளை கலாசார மண்டபம் புதிதாக அமைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கழுதாவளை பிரதேசத்தில் மக்களின் கலாசார மற்றும் பொது நிகழ்வுகளை நடத்துவதற்கான கலாசார மண்டபம் ஒன்று பெரிதும் தேவைப்பட்டிருந்தது. இதற்கிணங்க இந்த கலாசார மண்டபம் கழுதாவளை பிரதான வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப விழாவில் பிரதேசத்தில் சேவையாற்றிய சமூக சேவையாளர்கள், சாதனையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். பிரான்சில் கைது செய்யப்பட்ட முக்கிய LTTE உறுப்பினரான தர்மலிங்கம் ஜெயந்தனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக சர்வதேச போலீஸ் மற்றும் ராஜதந்திர பிரிவுகளுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை முன்னெடுத்தமை தொடர்பில் ஜெயந்தனுக்கு எதிராக சர்வதேச போலீசார் பிடிவுராந்து விடுத்துள்ளனர். LTTE பயங்கரவாதி பாரிஸ் நகரில் பிரான்ஸ் போலீசாரினால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். இவர் தொழில் புரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்காக வந்த வேளையிலேயே இவர் கைது செய்யப்பட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை பிணையில் விடுவிப்பதற்கு பாரிஸ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஜெயந்தனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசார் மூலம் பிரான்ஸ் போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சுகாதார அமைப்பு இந்த வருடத்தில் சர்வதேச இரத்த தான நன்கொடையாளர்களுக்கான சர்வதேச தினத்தை நினைவு கூறுவதற்காக உலகளாவிய வேலைத்திட்டத்திற்கான இலங்கையை தெரிவு செய்துள்ளது. தெற்காசிய நாடொன்றில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இது எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கொழும்பில் இடம்பெறும். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி சர்வதேச இரத்த தான நன்கொடையாளர்களுக்கான தினமாக பெயரிடப்பட்டுள்ளது.
இதற்கு முன்னர் தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, தாய்லாந்து, கனடா, துபாய், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. நம் நாட்டில் இரத்த தானம் செய்வதில் நன்கொடையாளர்கள் காட்டும் ஆர்வமும் அர்ப்பணிப்புக்குமாக இம்முறை இலங்கை இந்த நிகழ்வுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் தேசிய இரத்த தான நன்கொடையாளர்களின் சேவையின் வெற்றித்தன்மையும் நோயாளர்களுக்கு பாதுகாப்பான இரத்தத்தை வழங்குவதையும் நன்கொடையாக இந்த இரத்த தானம் வழங்குவதில் இலங்கையர்களுக்கு உள்ள பண்பாட்டை மதிக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் மாநாடு அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த வைபவம் தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பாலித்த மகிபால, பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஆனந்த குணசேகர, தேசிய இரத்த வங்கியின் பணிப்பாளர் டாக்டர் அனில் திசாநாயக்க உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டார்கள். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் பிறைந்துறைச்சேனை பிரதேசத்தில் மாணிக்கக்கல் வைத்திருந்தார்கள் என்ற சந்தேகத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரவு நேர கடமையில் ஈடுபட்டிருந்த வாழைச்சேனை போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிறைந்துறைச்சேனை பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட கார் ஒன்றினை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து மாணிக்க கற்கள் என கருதப்படும் 2 கற்களும் கைப்பற்றப்பட்டன. இந்த கற்களை ஆராய்வதற்காக இவை மாணிக்கக்கல் அதிகார சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று வலய கல்வி பணிமனையில் ஒழுங்கு செய்யப்பட்ட தரம் 1க்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் வைபவம் அக்கரைப்பற்று சிராஜ் கனிஷ்ட கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் எஸ் டினோஸ்டின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக அமைச்சர் ALM அதாவுல்லா கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். பாடசாலையில் ஆற்றிய சேவையை பாராட்டி கல்வி சமூகத்தினால் ஞாபகார்த்த சின்னம் ஒன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அட்டாளச்சேனை பாலமுனை அல் ஹிதாயா வித்தியாலயத்தின் புதிய மாணவர்களை வரவேற்பதற்கான நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் MC சமது தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாகாண சபை அமைச்சர் உதுமா லெப்பை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அகரத்திற்கு ஆரம்பம், சிகரத்திற்கு ஆயுதம் என்ற துணிப்பொருளில் இந்த விழா இடம்பெற்றது. பாடசாலையில் 1ஆம் தரத்திற்கு சேர்த்துக் கொள்ளப்பட்ட 71 மாணவர்கள் வரவேற்கப்பட்டதுடன் அவர்களுக்கான வங்கிக் கணக்குகளும் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான வைப்பு புத்தகங்களும் அமைச்சரினால் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தரம் 1ற்கு புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியிலும் இடம்பெற்றன. இதற்கமைய ஓட்டமாவடி கல்வி வலயத்தில் புதிய மாணவர்களை வரவேற்பதற்கான நிகழ்வுகள் இடம்பெற்றது. இந்த வலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஹைராத் வித்தியாலயம், தாருல் ஹுலூம் வித்தியாலயம், ஜாயிரா வித்தியாலயம் ஆகிய கல்லூரிகளுக்கு புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட மாணவர்கள் இவ்வாறு வரவேற்கப்பட்டனர். இரக்காமம் ரோயல் கனிஷ்ட கல்லூரியில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ALM நசீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காரைதீவு ராமகிருஷ்ண மிஷன் பெண்கள் கல்லூரிக்கு புதிய மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி அதிபர் மணிமாறனின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. புத்தளம் மாதம்பை ஹலஹிட்டியாவ அருள்மிகு ஸ்ரீ கலியுகவரதன் முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவில் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாகும். கோவில் திருவிழா வருடாந்தம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இம்முறை வசந்த மண்டப பூஜைகளை அடுத்து பரிவார மூர்த்திகள் ரதங்களில் எழுந்தருளி வெளிவீதி வலம் வந்தார்கள். கடந்த 15 நாட்களாக கோவில் திருவிழா நடைபெற்று வருகின்றது. இன்றைய நிகழ்வுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விளையாட்டுச் செய்தி.
இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் இன்றாகும். ஷார்ஜாவில் நடைபெறும் இந்த போட்டியின் இன்றைய ஆட்ட நிறைவின் போது பாகிஸ்தான் அணி விக்கெட் இழப்பின்றி 19 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தனது முதலாவது இன்னிங்ஸிற்கான ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது.